சில வருஷத்துக்கு முன்னாடி எங்க எஸ்டேட்ல ஒரு பொண்ணு வேலை பார்த்துட்டு இருந்தா. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு உங்ககிட்ட வந்திருக்கான்னு பாஸ்கர் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அவ எங்க இருக்கா, எப்படி இருக்கா? உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ஏன் விருப்பப்படி என்ன விடுங்க, எல்லாருக்கும் என்ன அறிமுகப்படுத்தாதீங்கன்னு. அவளை பத்தி உங்களுக்கு எதுக்கு? அது ஒன்னும் இல்ல, அவகிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். முக்கியமான விஷயம்னா? அது ஒன்னும் இல்லைங்க, அவளுடைய பொண்ணு. என்ன சொன்னீங்க? அவளோட பொண்ணா? ஏதோ சொல்ல வந்தீங்க. அது அவளுக்கு பொண்ணு பிறந்திருக்காளா இல்ல பையன் பிறந்திருக்காளான்னு கேட்டோம். இங்க பாருங்க, அந்த பொண்ணு எங்களை எப்பவோ விட்டுட்டு போயிட்டா. இப்ப அவ எங்க இருக்கா, எப்படி இருக்கான்னு கூட எங்களுக்கு தெரியாது. அவளை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா நீங்களே எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. அவளை பத்தி எதுவும் தெரியாம தானே நாங்க இங்க வந்திருக்கோம். ஆக்சுவலா அந்த பொண்ணு யாரு, எங்க இருந்து வந்திருக்கா? டீ எஸ்டேட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவ எங்க இருந்தா? அதுக்கு முன்னாடி எங்க இருந்தான்னு எங்களுக்கும் தெரியாது. ஆனா உங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி அவ எங்க இருந்து வந்தான்னு தெரிஞ்சா இப்ப அவ எங்க போயிருக்கான்னு தெரிஞ்சுக்க முடியும். ஏன் கேக்குறேன்னா, அவளுக்குன்னு சொந்தம்னு யாராவது இருப்பாங்கல்ல, அவளுக்குன்னு சொந்த ஊர் ஏதாவது ஒண்ணு இருக்கும். கண்டிப்பா அவ அங்கதான் போயிருப்பான்னு நினைக்கிறேன். என்ன இவர்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா இவர் நம்ம கிட்ட கேக்குறாரு. எதுக்குமே இவர் பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறாரு. லக்ஷ்மிய பத்தி எல்லாம் தெரிஞ்சதுனாலதான் எதுவும் சொல்லலையா, இல்லன்னா எங்க கிட்ட ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரா? ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு மெஹந்தி டிசைனை கொண்டு வந்திருந்தாங்களே, அவங்க தானே? ஆமா மாமா, அவங்கதான். உங்க பேர் என்ன? குஷி பேகம். ஓகே ஜானு, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்னன்னு சொல்லுங்க மாமா. இங்க பாரு ஜானு, ஒரு விவசாயி விதைக்கிறது செழிப்பா இருக்கணும்னா அதை சுத்தி இருக்கிற தேவையில்லாத வேர்களை புடுங்கி எறியணும். காதலும் அப்படிதான். கல்யாணம் வரைக்கும் போகணும்னா அதுக்கு தடையா இருக்கிற சில வேர்களை புடுங்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அதை செய்யறதுக்கு விவேக் என்னமோ தயாராதான் இருக்கான். ஆனா நீ எதுக்கு அதை வேணான்னு சொல்ற? ஐயோ, அது இல்ல மாமா, நான் செய்யற காரியத்தால என் அக்காக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது. நான் எடுத்து வைக்கிற தப்பான முடிவால என் அக்கா மேல யாரும் பழிய போட்டுறக்கூடாது. அதனாலதான் என் கல்யாணத்துக்காக என்னால யாரையும் எதிர்க்க முடியாது. வாட் இஸ் திஸ் ஜானு? உன்னோட அக்கா தான் தப்பான வழியில போயிருக்கா. எல்லாரையும் நடு ரோட்ல தள்ளி விட்டுட்டு போயிருக்கா. அப்படிப்பட்ட ஒருத்திக்காகவா நீ இந்த அளவுக்கு யோசிக்கிற? நேர்மன்னா என்னன்னே தெரியாதவளுக்காகவா நீ உன்னோட வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்க? மாமா ப்ளீஸ், அக்காவை பத்தி தப்பாலாம் பேசாதீங்க. நான் அப்படித்தான் பேசுவேன் ஜானு. உங்க அக்காவை பத்தி யோசிச்சு நீ உன் வாழ்க்கையை அழிச்சுக்காத. அவ சுயநலத்துக்காக போன உன் அக்கா செஞ்ச காரியத்தை மறந்துட்டு நீ உன் வாழ்க்கையை அழிச்சுக்காத. என் பேச்ச கேட்டு நீயும் விவேக்கும் கல்யாணம் பண்ணிக்கோங்க. தேவயானி சித்திய ஏதாவது ஒரு விதத்தால அவங்கள அப்புறமா கன்வின்ஸ் பண்ணிக்கிறோம். அவங்க காலை பிடிச்சாவது சம்மதிக்க வைக்கிறோம். என்ன மாமா, எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. இப்ப எடுக்கக்கூடிய இந்த தப்பான முடிவு வருங்காலத்துல என்ன பிரச்சனையெல்லாம் கொண்டு வர போகுதோன்னு பயமா இருக்கு. இப்ப எடுக்கிற முடிவால எல்லாரோட வாழ்க்கையிலயும் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் உருவாகுவோன்னு பயமா இருக்கு. ஜானு, முதல்ல உன் பயத்தெல்லாம் விட்டுடு. எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் அதை பார்த்துக்கிறதுக்கு நான் இருக்கேன். உங்க அக்காவை பத்தி யோசிச்சு ஒரு பக்கம் விவேக்கோட வாழ்க்கையும் இன்னொரு பக்கம் உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக்காத. மித்ரா என்ன இவ்ளோ வெறுக்கிறத நினைச்சு நான் கவலைப்படுறதா?
இல்ல என் தங்கச்சி வாழ்க்கைய பத்தி இந்த அளவுக்கு யோசிக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுறதான்னு தெரியல. பரவாயில்ல, என் தங்கச்சிக்கு தேவை இருக்கும் போது நான் அவளுக்கு துணையா இருக்க முடியல. அட்லீஸ்ட் அவளுக்கு நல்லது கெட்டதை பார்த்துக்க நீங்களாவது கூட இருக்கீங்க. அவளை பத்தி நீங்களாவது யோசிக்கிறீங்களே, அதுவே எனக்கு போதும். நீங்க எந்த பக்கமா போறீங்க? நான் இந்த பக்கமா போயிடுவேன். மாமா, நீங்களும் அந்த பக்கமா தானே போக வேண்டி இருக்கும். ஆமா ஜானு. அப்படின்னா போகும்போது குஷி பேகத்தை கூட நீங்க போற வழியில விட முடியுமா? வை நாட், ஷூர், வர சொல்லு. வேண்டாம் ஜானு, நான் வேணா பஸ்ல போய்க்கிறேன். எங்க கிட்ட எதுக்காக நீங்க தயக்கப்படுறீங்க? ஏற்கனவே உங்க கால்ல வேற அடிபட்டிருக்கு. அந்த அடியால தான் நடக்க முடியாம நடந்து வந்துட்டு இருக்கீங்க. இந்த டைம்ல பஸ் ஆட்டோன்னு சொல்றீங்க, அதுல எப்படி உங்களால போக முடியும்? அதுக்கெல்ல ஜானு, நீங்க இதுக்கப்புறம் எதுவும் பேசக்கூடாது. தயவு செஞ்சு என் கூட வாங்க. மாமா One வாங்க, second. வாங்க போலாம். ஓகே ஓகே, நான் பத்திரமா கிளம்பிட்டேன். வாங்க, நான் மெதுவா வந்துடுறேன். வாங்க. வேண்டாம் ஜானு, நானே எப்படியாவது போயிடுறேன். I'll call you back later. அதெல்லாம் முடியவே Bye. முடியாது. முதல்ல கார்ல ஏறுங்க. ஐயோ ஜானு, நான் சொல்றத கேளு. பரவாயில்ல, ஏறுங்க. இல்ல, சரி ஜானு, நான் கிளம்புறேன். சரி, போயிட்டு வாங்க மாமா. பாய். பாய். உங்களுக்கும் பாய். பாய். நீங்களும் சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. சரிங்க. என்னாச்சுங்க? ஏன் நீங்க அப்படி பாக்குறீங்க? ஆ, ஆ, உங்களோட கண்ணை பார்க்கும்போது என்னோட வைஃப் இப்போ தேவையில்லாம அந்த லக்ஷ்மி பத்தி யோசிச்சு இதுக்கு மூட கெடுத்துக்கணும். ஏதோ சொல்லணும்னு வந்தீங்க. ஒன்றும் இல்லை, சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. அப்ப உங்ககிட்ட வந்த அந்த பொண்ணு உங்களை விட்டுட்டு போறேன்னு சொல்றப்ப நீங்க எப்படி விட்டீங்க? யாருக்கும் யாரையும் இங்க நிறுத்த வேண்டிய அதிகாரம் கிடையாது. அப்படின்னா அது சரி சரி, எனக்கு ஆபீஸ் போக டைம் ஆயிடுச்சு. இனி நீங்க கிளம்பலாம். லக்ஷ்மிய பத்தி நம்ம என்கொயரி பண்ணலாம்னு நினைச்சா இவரு நம்மளையே என்கொயரி பண்ணிட்டு போன மாதிரி இல்ல. ஆமா மனிஷா. அதெல்லாம் சரி, லக்ஷ்மியோட பொண்ணை பத்தி சொல்லும் போது எதுக்கு நீங்க தடுத்தீங்க? ஐயோ மனிஷா, நாளைக்கு எப்பவாவது நிஜமாவே பாஸ்கரோட தங்கச்சி திரும்பவும் இந்த அர்ஜுன் குடும்பத்துக்கு வந்தான்னு வை. இந்த அர்ஜுன் பார்த்துட்டு சும்மா இருப்பானா? அவளோட பொண்ணு நம்ம கிட்டதான் இருக்கான்னு சொல்லிடுவான். என் பொண்ணு என்கிட்ட கொடுத்துருங்கன்னு அந்த பொண்ணு நம்ம வீட தேடி வருவா.